إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே பொதுவாக ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகளாரை நேசிப்போம் என்கின்ற ஒரு கருப்பொருளிலே 2% பிரிவினர்களாக மக்கள் பிரிந்து கொண்டு நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையே தர்க்கித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் பார்க்கலாம். ஒரு சாரார் நபிகளாரை நேசிக்க வேண்டும், நபிகளாரை நேசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நபிகளாரை எல்லை மீறி புகழ்வதும், நபிகளார் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை அதிகமாக பிரச்சாரம் செய்வதும், நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நபிகளாரே வெறுத்த நிகழ்வுகளை அரங்கேற்றுகின்ற ஒரு சாராரை நாம் பார்க்கிறோம். அடுத்த சாரார் யார் என்று சொன்னால், உண்மையாக நபிகளாரை நேசிப்பது என்றால் இப்படி நேசிப்பது கிடையாது. ரசூலுல்லாவை நேசிக்கிறதாக இருந்தால் அவங்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை உள்ளத்தினால் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாவுடைய நேசத்தை அதிகமாக பேசுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நபிகளாரை நேசிப்போம் என்ற அந்த பகுதியைத்தான் நானும் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட இந்த நடைமுறை எங்களுக்குள் எதை விதைத்திருக்கிறது என்று சொன்னால், நபிகளாருடைய நேசம் ஏதோ ஒரு வகையில் உள்ளத்திலே இருக்கிறது. அதை தவறாக பேசுகின்றவர்களாக இருந்தாலும் நபிகளாருடைய நேசம், ரசூலுல்லாவை நேசிக்கணும், ரசூலுல்லாவை உள்ளத்தால நேசிக்கணும் என்பது அவர்களுடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. அதை மறுத்து பேசக்கூடியவர்களும் கூட நபிகளாருடைய நேசத்தில் எந்த ஒரு குறைபாடும் வரவில்லை. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அதனால் நீங்கள் பார்க்கலாம், நபிகளார் மீது விருப்பத்தோடு மனவிருப்பத்தோடு ஸலவாத்து சொல்வதை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாவுக்கு ஸலவாத்து சொல்லுகிற நேரம், அதற்காக பிரார்த்தனை செய்கிற நேரம் உள்ளத்தால் நபிகளாரை நினைத்து ஸலவாத்து சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நபிகளாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற நாம் அல்லாஹ்வை எப்படி எங்களுடைய உள்ளத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளையில் தண்டித்து விடுவான், அல்லாஹ்வினுடைய அச்சத்தினாலேயே அவனை வணங்குகின்ற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பயத்தோடு தான் நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம். நேசத்தோடு அல்லாஹ்வை வணங்குவோமாக இருந்தால் அற்புதமான ஒரு வணக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் சகோதரர்களே. நேசத்தோடு பயத்தோடு நம்ம ஒருத்தரை அணுகினோம்னு வைங்க, அவர்கிட்ட போறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். ஒருத்தரை காட்டி பயமுறுத்தினா நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். பாசத்தை காட்டி வளர்த்தால், இன்னைக்கு நம்ம உளவியல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்வு இது. பாசத்தை காட்டினால், பாசமாக நடந்தால் தான் ஒருத்தர் நெருங்கிறதுக்கு விரும்புவார். பயத்தால ஒருத்தர் அணுகினாராக இருந்தால் அவன்கிட்ட போறதுக்கே அந்த புள்ள பயப்படுவார்.
பாடசாலையில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் நேசத்தோடு இரக்கமாக பழகினா அவர் பாடத்துக்கு வந்தாலே இவனுக்கு விருப்பமா இருக்கும். அவர பாடம் உண்டாலே இவன் அவர்கிட்ட போறதுக்கு விரும்புவான். தந்தை பாசமாக நடந்து கொண்டால் தந்தை வீட்டுக்குள்ள வார நேரமே ஓடி போய் கட்டி பிடிச்சிருவார், ஓடி போய் கழுத்துல ஏறுவார், ஓடி போய் தொங்கிக் கொள்வார். தந்தை கடினமாக நடந்து கொள்பவராக இருந்தா அவர்கிட்ட போறதுக்கே அவன் பயப்படுவான். நாம் சில பொழுதுகளில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற நேரம் சில பேரை பயங்காட்டியே சாப்பாடு ஊட்டுவோம். அவனை கண்டிக்கவும் மாட்டான், அவரை பத்தி அவருக்கு யாருன்னே தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார மனுஷனாய்ப்பாரு, தங்கமான மனுஷனாய்ப்பாரு, நல்ல இறக்கம் உள்ளவராய்ப்பாரு. ஆனா இவனுக்கு எப்படி சாப்பாடு விட்டோம்னா தின்னாட்டி அந்த அவங்க பிடிச்சி புழுங்கிடுவான் அப்படின்னு விட்டுவார். இவனுக்கு அவர் நல்ல மனிதராக எவ்வளவு பாசத்தை கொட்டினாலும் எவ்வளவு பெரிய சாக்லேட்டை கொண்டு போய் அவர் கொடுத்தாலும் கிட்ட போக மாட்டான். அவனை நெருங்கி அவர் அணுக மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? பயத்தோடையே அவரை அணுகுவதனால் அவர்கிட்ட போறதுக்கே அவன் விருப்பப்படாமல் இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளாருடைய நேசத்தை பேசி 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 அதிலே கவனமாக இருக்கிற நிறைய மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். சலவாத்த விருப்பத்தோட சொல்லுவாங்க. பள்ளிக்கு வந்து அல்லாவை சந்திப்பதை அவர்களுடைய உள்ளம் வெறுக்கும். அவர்களுடைய உள்ளம் அது ஒரு பெரிய பாரமா நினைக்கும். தொழுகைக்காக அல்லாஹ் அழைக்கிற நேரம் அல்லாஹ் என்ன கூப்பிடுறான், அல்லாவை நேசத்தோட வந்து அல்லாஹ் கிட்ட அப்படியே அல்லாவை விரும்பி ஒரு தக்பீர் கட்டி அல்லாவை தொழுகிறது அவனுக்கு பெரிய பாரமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பயத்தோடையே அல்லாவை அணுகிறதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் இந்த தலைப்பை நான் அல்லாஹ்வை நேசிப்போம் என்பதை பேச வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டி இருக்கிறது. நபிகளாரை நேசிப்போம் என்பது நம்முடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டங்கள், ரசூலுல்லாஹ் செய்த தியாகங்கள், ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்காக செய்த தியாகங்களை பேசி 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 அவங்களோட ஒரு அலாதியான ஒரு அன்பைகள்கிட்ட இருக்குது. ஆனால் அல்லாஹ்வை பற்றி கொடூரமாக அல்லாஹ் தண்டிச்சிருவான், அல்லாஹ் நரகத்தை அப்படி செய்யறதுனால ஒரு விருப்பம் இல்லாம நம்ம செய்யறதையும் பார்க்கிறோம். பயத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறதுனால நீண்ட காலத்துக்கு அவன் அல்லாஹ்வை சந்திக்க மாட்டான். அச்சமூட்டினா உடனே நம்ம வந்துடுவோம். நீங்க இந்த ஹுத்பால கூட அல்லாஹ் தண்டிச்சிருவான், அல்லாஹ் தஆலா அப்படி அல்லாஹ் கடுமையா தண்டிச்சிருவான், இந்த உலகத்திலே தண்டிச்சிருவான் தொழுங்கண்டா நம்ம எல்லாரும் அசருக்கு வருவோம். பயங்காட்டினோம்டா அசருக்கு வந்துருவோம். ஆனால் நிலையாக நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை காதலிக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். நம்ம காதல், அன்பு, இரக்கம் ஏதோ ஒரு தவறானதா நினைச்சிருக்கிறோம். ஒரு உள்ளத்துல ஒருத்தரோட அன்பு வந்தா நம்ம எப்படி நடந்து கொள்றோம்? இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதாவது நம்ம கஷ்டமாக இருக்கிற நேரம் ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிடுறார், யாருமே ஹெல்ப் பண்ணல, நம்மட கஷ்டத்தை விளங்கி குடும்பத்தானும் ஹெல்ப் பண்ணல, பக்கத்தில் உள்ள நண்பர்களே ஹெல்ப் பண்ணல, யாரோ தெரியாத ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு பிசினஸை போட்டு ஆரம்பிச்சு தந்துடுறார். அவரோடு நாம் எவ்வளவு நேசமாக இருப்போம். அவருக்கு போன் பண்ணினாருன்னா உடனே ஆன்சர் பண்ணுவோம். நம்ம எங்க இருந்தாலும் சரி, டொய்லெட்ல இருந்தாலும் மனைவிக்கு ஆர்டர் போடுவோம். யாரு நம்பர்? அந்த ஆளா, எடுத்து பேசுங்க, நான் பாத்ரூம்ல இருக்கிறேன்னு சொல்லுங்க, நான் இப்ப வந்து கோல் வந்த உடனே அவருக்கு ஒரு கோலை நம்ம அடிச்சிருவோம். என்ன காரணம் தெரியுமா? நேச உள்ளத்துல ஒருத்தரோட வந்துட்டால் அவருடைய அழைப்புக்கோ அவரை ஒரு நாளும் நாம் பின்தங்க மாட்டோம் சகோதரர்களே. இந்த ஒரு நேசம் அல்லாஹ்வோடு எங்களுக்கு வரணும். அல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் எல்லோரையும் விட நாம் விரும்ப வேண்டும். அல்லாஹ் தாலாவும் முஸ்லிம்ன்றதுக்கு நம்ம நிறைய அடையாளம் படிச்சிருப்போம். தொழணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு நம்ம நிறைய அடையாளம் படிச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் தாலா முஃமின்களை வரைவிலக்கணப்படுத்துகிற நேரமே அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? அந்த முஃமின்கள் அல்லாஹ்வை அவர்கள் நம்பி இருந்தால் கடுமையான ஒரு நேசம் அவர்களுக்கு அல்லாஹ்வோடு இருக்கும். அல்லாஹ்வை விரும்பணும், அல்லாஹ்வோட ஒரு நேசம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ்வை நம்பியவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். இந்த நேசம் எங்களுக்கு உள்ளத்துல வரணும். அல்லாஹ் தஆலா இதை கட்டளையாக சொல்லுகிறார். எப்படி நம்ம நபிகளாரை நேசிக்கிறோமோ அதை போல நம்ம அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, நேசம் இருந்தா தான் நம்ம இதை செய்வோம். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து சொல்லுகிறார், இஸ்லாத்துல ஆக பெஸ்டானது எது அப்படின்னு கேட்கிறான்.
இஸ்லாம் நம்ம முஸ்லீம் ஆகிட்டா நம்ம அல்லாவை நேசிக்கிறோம், அல்லாவை பயந்து இடக்கிட அல்லாவை பயப்படுறோமான்னு பார்த்தா நம்மளோட உள்ளத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரம் 3 நேரம் தொழுகையை முற்றாக விடாம அட்லீஸ்ட் ஜும்மாவாவது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தொழுகிட்டு இருப்போம். ஏன் ஒருவேளை இதை வச்சாவது அல்லாட்ட பேசலாம், தண்டிச்சிருவானோ பயத்துக்காக நம்ம அல்லாவை வணங்குவோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாவை நேசிச்சால் சில வேலைகள் செய்யும், அது நேசிச்சா மட்டும்தான் செய்யும். அதுல பிரதானமாக ஒன்று என்ன தெரியுமா? இந்த செய்தியை பாருங்க. நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், இஸ்லாத்தில் மிகச்சிறந்தது எது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உனக்கு தெரியாதவர்களுக்கு நீ சலாம் சொல்வதும், தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எல்லாரும் சலாம் சொல்லத்தான் போறோம், தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்க சலாம் சொல்வதும், ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பதும் தான் இஸ்லாத்தில் மிகச்சிறந்தது. இந்த 2ஐயும் பயத்தினால செய்ய மாட்டோம். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதாக இருந்தால் உண்மையிலேயே யாரால மட்டும் கொடுக்கலும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அதை அல் குர்ஆனிலே சூரத்துல் இன்சான் 8வது வசனம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க இயலாது. நீங்க மத்த எல்லாம் வணக்கம் தொழலாம், நோம்பு பிடிக்கலாம், ஜகாத்து எல்லாம் செய்யலாம், சாப்பாடு கொடுக்கிற இந்த பழக்கம் இருக்கு தானே, இது யாரால் மட்டும் முடியும் தெரியுமா? வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி. அல்லாஹ் தஆலா சொல்றார், யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்வோட இரக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற மனசு வரும். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், அல்லாஹ்வோட அந்த உள்ள விருப்பம் குறைஞ்சிடப்படாது, அல்லாஹ்வோட உள்ள அந்த காதல் குறைஞ்சிடப்படாது. அதுக்காக அவங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பயத்தோட இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை பயத்தோட அணுகிறவங்க, இதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க போறானா, அதுக்கு நிறைய ரீசன் இவங்க சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வை நேசித்தவர்கள் ஒரு காலமும் சாப்பாடு கொடுக்கறத விட்டு பின்வாங்க மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் கட்டாயம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நேசம் ஒருத்தரோட வரணுமாக இருந்தால் உலகத்தில் சில காரணங்களோட தான் அது வரலாம். காரணம் இல்லாம, காரணமும் இல்லை, பார்க்கவும் இல்லை, ஒண்ணுமே தெரியாது, எப்படி விரும்புறாண்டா விரும்பலாமா? காணணும், கண்டால் முதலாவது ஒருத்தரை பத்தி ஒரு அன்பு உள்ளத்துல வரணுமாக இருந்தால் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு பாசம் கொண்டு வரும். நம்மளுக்கு கண்ட உடனேயே கொஞ்சம் பசுந்தா இருந்தா, கொஞ்சம் அழகா இருந்தா ஒரு பாசம் கொண்டு உள்ளத்துல வரும். நம்மளுக்கு அல்லாஹ்வை பத்தி நினைச்சாலே, அல்லாண்டாலே ஒரு மாதிரி ஃபேஸை நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா டெரரானவன் என்ற பார்வைதான் எங்களிடத்தில் இருக்கிறது. சில காரணங்கள், முதலாவது அழகுல ஒரு நேசம் யாருக்குமே வரும். நம்ம மனைவியை நேசிக்கிறமாக இருந்தால், ஒரு பெண்ணை நேசிக்கிறதா இருந்தால், எங்களோட பிள்ளைய நேசிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருந்தா ஒரு நேசம் வரும். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசம் வரணுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அழகானவன் என்று நம்மளோட உள்ளத்துல பதியணும். அது உண்மையிலே நம்மளோட உள்ள, அப்பதானே நேசம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் அழகானவன். அல்லாஹ் தஆலா மாதிரி அழகானவனை இந்த உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது சகோதரர்களே. ஒரு முஃமின் இதை உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சா அவனுக்கு சொர்க்கம் போய் ஹூருல்லீனை பார்க்கறதெல்லாம் அவன் டாக்கெட்டா இருக்கும். சொர்க்கத்தில் உள்ள ஹூருல்லீன்களை வர்ணனை செஞ்சு 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 அந்த அழக மனசுல பதிஞ்சு 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 எப்படியாவது சொர்க்கத்தை அடைஞ்சிடணும்டா என்ற அந்த அழகு இருக்கிறது. அந்த அழகையெல்லாம் அந்த பெண்களை படைத்த அல்லாஹ் இருக்கிறானே, அவனை பார்க்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் சுவர்க்கத்திலே கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஊர்லீனை கொடுத்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். உச்சகட்ட இன்பமே, ஒரு மனிதனுடைய உச்சகட்ட இன்பமே என்ன தெரியுமா? சொர்க்கமும் அல்ல. சொர்க்கத்துல போன பிறகு கூட மனுஷன் சொர்க்கத்துல இருக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் எல்லாம் தந்துட்டேனா, நிரப்பமா தந்துட்டேனா? மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் இதுக்கு மேல எனக்கு என்ன தேவை, எல்லாம் தந்துட்டாய், எல்லாத்தையும் தந்துட்டாய், நல்லா தின்றேன் குடிக்கிறேன், இந்த ஊர்ல நல்ல சந்தோஷமாக வாழுகிறேன். அப்படி சொல்லுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலை, ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இவ்வளவு காலம் காணாத அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திரையை முழுமையாக நீக்குவான் சகோதரர்களே.
அல்லாஹ்வை பார்க்கிற நேரம், அல்லாஹ்வுடைய அந்த அழகை பார்க்கிற நேரம் சுவர்க்கத்தில் உள்ளவர்களே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அற்புதமான அழகானவனாக அல்லாஹ் இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்னு நினைக்கிற நேரமே நம்மளுக்கு வார யோசனை எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசிங்கமாக ஒருத்தர் இருந்தாலே நம்மளுக்கு அன்பு வராது. அல்லாஹ்வை சில பேர் அப்படித்தான் நினைச்சிருக்கிறோம். போனா அல்லாஹ் மறுமை நாள்ல நம்மளுக்கு சில நேரம் அல்லாஹ்வோட உருவம் நம்மளுக்கு வரக்கூடாது, அல்லாஹ்வை பற்றிய உருவங்கள் சிந்தனைகள் வரக்கூடாது. ஆனா சில நேரம் மறுமையை யோசனை வர நேரம் அல்லாஹ் தஆலா அந்த தண்டிக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை தான் நம்ம அல்லாஹ்ல வச்சிருக்கிறோம். சில கடவுள்கள், ஏன்னா நம்மளுக்கு கடவுள் என்றாலே பார்த்து பார்த்து அப்படித்தானே இருக்குது. சில வணக்கஸ்தலங்கள் மாற்று மதத்தவர்களுடைய கடவுள்களை போனா அவன் அப்படித்தான் வச்சிருப்பான். நாக்க வெளியே போட்டு ஒரு 10 தலையோட ஒரு அளவாக கையில வச்சு வந்தா குத்திருவேன்ற மாதிரி தான் கடவுளை வச்சிருப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் இரக்கமானவன். எந்த அளவுக்கு முதலாவது அந்த ஒரு அல்லாஹ்ல நம்மளுக்கு நேசம் வரணுமாக இருந்தால் அல்லாஹ் அழகானவன் என்றதை நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா, அன்புக்காக ஒருத்தரோட நேசம் வரும். நம்ம உம்மாவோட அவ்வளோ இரக்கமாயிருக்கிறோம், வாப்பாவோட அவ்வளவு பாசமாயிருக்கிறோம். எதுக்காக? அன்புக்காக. அவர் என்னால் அன்பு செலுத்துறாரு, என்ன நல்லா பார்த்தாரு, என்ன நல்லா கவனிச்சாரு, என்ன நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார் என்று எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்ம அன்பு காட்டினா நம்ம நேசிப்போம். சாதாரணமாக ஒரு நம்ம திருமணம் முடிக்கிற பெண் அழகா இருக்கிறாண்டா ஒரு அலாதியான ஒரு நேசம் வரும். அதே நேரம் என்னோட நல்ல அன்பா இருக்கிறாண்டா நம்ம அவ மிஸ் பண்ண மாட்டோம், தேசில பிரிஞ்சு வாழ மாட்டோம், அவனோட அற்புதமான ஒரு நேசம் வரும். இதெல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வை போன்ற ஒரு அன்பாளனை இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்க இந்த அன்புக்காக ஒரு நேசம் வருது, நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினதுக்காக, ஒரு 10,000 சல்லி தந்ததுக்காக, ஒரு 5,000 சல்லி தந்து யாருமே என்னை பத்தி ஒன்றும் கேட்கல, ஆனா இவருக்கு நான் மேல போறது விருப்பம், எனக்காக நிறைய துவா செய்யறாரு, எனக்காக நிறைய சந்தோஷப்படுறாருன்னு நம்ம நன்றியோட நடக்கிறோமே, அன்புக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோமே, இந்த அன்புட அளவு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய அன்புக்காக நம்ம ஒருத்தரை நேசிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வை தான் நேசிக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாசத்தை 100 மடங்கா பிரிச்சுக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, தன்னுடைய பாசத்தை 100 மடங்காக அல்லாஹ் டிவைட் பண்ணிக்கிறான். 100 மடங்காக பிரிச்சு அதுல ஒரே ஒரு பங்கைத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கி வச்சுக்கிறான். ஒரு பங்கு என்று சொன்னா மொத்த உலகத்திலையும் நீங்க இப்போ ஒரு உம்மா ஒரு அன்பு செலுத்துறாவே, ஒரு உம்மா ஒரு பிள்ளையோட அன்புண்டா அதை வர்ணிக்க இயலாது. ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட அன்புண்டா அதை வர்ணிக்க இயலாது. ஒரு மனைவி ஒரு கணவனோட அன்புண்டா வர்ணிக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, சில மிருகங்கள் தந்த குட்டிகளோட வச்சுக்க அன்பு, அது வேற எதை பிடிச்சி தின்னும், ஆனால் குட்டிகளோட ஒரு பாசமா நடந்து கொள்ளும். 6 அறிவு 5 அறிவு இருந்தாலும் அதுக்கு ஒரு அன்பு இருக்குது. இந்த அன்பை நீ பார்த்து வியப்படைகிறியே, உன்னை வாப்பாக்கு நன்றி அன்பு எவ்வளவு இறக்கமாய்க்கிறாருன்னு சொல்லி அவருக்கு அடிமணிஞ்சே போறியே, அவர் கூப்பிட்டா நீ உடனே போறியே, அவரோட நீ நல்ல முறையில், இந்த அன்பு எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அந்த அன்பில் ஒரே ஒரு சதவீதம். மொத்த அன்பை நீங்க ஒன்று சேர்த்தாலும் ஒரே ஒரு சதவிகிதம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு இரக்கமானவன் தெரியுமா? மீதி 99 அல்லாஹ் வச்சுக்கிறான். எதுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறான்னா, மறுமை நாள்ல இந்த அடியான் வார நேரம் நான் இந்த அன்பை எல்லாம் அவனுக்கு எப்படியாவது கொடுத்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்ம உள்ளத்தால நேசிக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட அல்லாஹ்வை விரும்பணுமா? விரும்பினாத்தான் அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை நாம் சரியாக செய்யலாம் சகோதரர்களே. எனவே இரண்டாவதாக புரிந்து கொள்ளுங்கள், அன்புக்காக நாம் ஒருவரை நேசிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வைத்தான் நாம் கடுமையாக நேசிக்க வேண்டும். இப்ப நம்ம இந்த அன்பை வெளிப்படுத்துறது எப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். நாங்க என்ன இப்ப சொல்ற நேரம் எல்லாரோட உள்ளத்துல மாஷா அல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வை விரும்பித்தான் இருக்கிறேன், அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை விரும்புகிறேன் என்பதை, அன்பை நேசிக்கிறத 2 விதமா பிரிக்கலாம்.
சில பேர் ஒருத்தரை நேசிக்கிறோமா இல்லையா என்பதை அவரை எப்படி புரிஞ்சு கொள்வாரு என்றதுதான் முக்கியம். பாதி நாம் நேசம் எப்படி வைத்திருக்கிறோம் என்றால் அதாவது அதிகமான மனிதர்கள் உலகத்தில் கூட போலி நேசத்தை தான் நீங்க பார்க்கலாம். அல்லாவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிட்ட எங்கள்கிட்ட எப்படி அன்பிக்கு தெரியுமா? நம்ம ஓடுற வாகனத்தில் அல்லாண்டு தொங்க விடுறது, அல்லாண்டு ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு கொள்றது, ரிங்டோன் வரக்குள்ள ஒரு கிராத்தை போட்டு வைக்கிறது. இதைத்தான் நாம் அல்லாவை விரும்புவதாக நேசம் நாம் நினைச்சு வச்சுக்கிறோம். இது நேசம் அல்ல, இது நடிப்பு. நீங்க நல்லாக ஒரு உம்மாவை நேசிக்கிறதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? உம்மாட பேரை ஆட்டால எழுதுறதோ, உம்மாட பேரை நெஞ்சில பச்சை குத்துறதோ உச்சகட்ட அன்பாக. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அன்புல உச்சகட்ட அன்பாக மனுஷன் எதை பார்க்கிறான் தெரியுமா? அவன் பேரை பச்சை குத்துறதை தான் பார்க்கிறான். அதானே அன்புல உச்சகட்டம் நம்ம நினைப்போம். நம்மட மனைவி ஒருத்தர் விரும்புறாராக இருந்தா, ஒருத்தர் ஒரு பெண் ஒருத்தரை விரும்புறாராக இருந்தா அவன் உச்சகட்ட அன்பு செலுத்துறதா எதை நினைப்பான் தெரியுமா? ரத்தத்தால ஒரு பச்சை குத்துவான். அந்த ரத்தத்தை நெஞ்ச வதட்டி அவன் உடம்புல ஒரு பச்சை குத்தி கொள்வான். இந்த மாதிரி நடிப்பு நீ காட்டப்படாதுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் பச்சை குத்துறதையே ஹராமாக்கி வச்சுக்கிறான். ஏன் ஹராமாக்கி வச்சுக்கிறான் தெரியுமா? ஒருவேளை இஸ்லாத்துல மட்டும் பச்சை குத்துறது அனுமதி இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளை எல்லாரும் நெஞ்சில அல்லாஹ் முகமதுன்னு தான் இருக்கும். எல்லாரும் பச்சை குத்திருப்போம். இது போலி நடிப்பு என்பதனால் அல்லாஹ் தஆலா இந்த பச்சை குத்துறதே ஹராமாக்கி வச்சுக்கிறான். அன்பில் போலி அன்பொன்று இருக்கிறது. தாய் நீங்க பெரும்பாலும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த 3வீல்ல எல்லாம் ஒரு அம்மாவை புகழ்ந்து சிறவை எழுதிப்பாங்க. இல்லாட்டி வாப்பா நல்லா நீங்க அதை நோட் பண்ணா விளங்கும். ஒன்றோ உம்மா ஆட்டா வாங்கி கொடுத்துருப்பா, அப்படின்னா அதை பேரால பின்னால் அடிச்சிருவான். உண்மையான அன்புள்ளவர்கள் எழுதியெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவன் எங்கே அதை எழுத மாட்டான். ஆனால் தாய் சொன்னால் கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். தாய்க்கு கட்டுப்படுறதுதான் உண்மையான அன்பே தவிர பேரளவில் அன்பை செலுத்துவது உண்மையான அன்பாக மாறாது. அல்லாஹ் தஆலா நீ என்னை நேசிக்கிறாயா என்பதை இந்த மாதிரி நாங்க அதுல தான் வெளிப்படுத்துறது. வீட்டுக்குள்ள பெரிய கௌபா உண்ட போட்டோ உண்டு, அல்லாஹ் என்று ஒரு பெருசா எழுதி அது ஒரு ஃப்ரேம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வைக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா அன்பாக பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் தஆலாவை நீ நேசிக்கிறியா என்பதை அல்லாஹ் எப்படி பார்ப்பான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்ரல்து அலைஹி. ஒரு அடியான் என்னை விரும்பினான், அல்லாஹ்வுடைய நேசத்தை இதை வச்சு நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்களா இல்லாட்டி பொய்க்கு விரும்புறமான்றதை உங்களை தீர்மானிச்சு நீங்க முடிவெடுக்கலாம். இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் இல்லை, எல்லாத்துக்குமே அளவு இருக்குது. நீங்க போய் அவனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணணும்டா அதுல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கு, எவ்வளவு சுகர் இருக்குது, எல்லா உலகத்தில் எல்லாவற்றுக்குமே அளவுகோல் இருக்கிறது. ஆனால் அன்பை அளக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நீங்க ஒரு அசரத்தை கண்டுபிடிச்சு எவ்வளவு தக்குவாவுன்னு அளக்கலாம்ன்றா நம்ம எல்லாரும் போய் அளந்து பார்த்துடலாம். அல்லாஹ்வை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை அளக்க முடியாம இருந்தால் அளந்து பார்க்கலாம். அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் எப்படி அளந்து பார்ப்பான் தெரியுமா? என்னுடைய அடியானுக்கு நான் எதையெல்லாம் கடமையாக்கினேனோ அதை அவன் செய்வதன் மூலம் அவன் என்னை விரும்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் சொல்றதாக சொன்னார். அல்லாஹ் சொல்றான், என்ன அவன் எப்படி விரும்பலாம்டா அவனுக்கு கடமையாக்கி நான் சிலதை வச்சிருக்கிறேன், அதை செய்ய 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 அதை செய்யற அளவுக்கு தான் அவன் என்ன நேசிக்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் பார்ப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கடமையாக்கினது 5 தான். அல்லாஹ்வை நாம் நேசிக்கவே இல்லை, வெறும் போலியாக அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமே நம்ம தொழுகையில விடக்கூடிய பொடுபோக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அல்லாஹ்வை உள்ளத்தால் நேசிப்பதாக இருந்தால் இந்த இடத்துக்கு வார நேரம் அல்லாஹ் அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வை நான் சந்திக்க போகிறேன். அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சா அவனை சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன பாடுபடுவோம். சில பொடியம்மாரை நீங்க ரோட்டோரத்தில் பார்க்கலாம், 4:30 5 மணி வரையும் கடைவாசல்ல நின்றுட்டு இருப்பான். கொஞ்சம் போயிட்டு சும்மா கேட்டா சொல்ல மாட்டான். அவதானிச்சு பாருங்க, அவன் விரும்பின புள்ள 5:30 தான் கிளாஸ் விட்டு வர ரெடியா, இவர் 4:30 என்டர் ஆயிடுவார். மனசுல ஒருத்தரை விரும்பினா எத்தனையோ மணிக்கு முன்னால போய் நிற்பான். படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்தும் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டும் அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்கான மிக முக்கியமான இடமே ரசூலுல்லாஹ் சுஜூத் என்றார்கள்.
நீங்க அல்லாவை நெருங்கணுமாக இருந்தால், அல்லாவை நேசிக்கிறதா இருந்தா அந்த இடத்துக்கு போறோம்னா எவ்வளவு சான்ஸ் தேவை. சுஜூது செய்யறதுக்கு நம்மளுக்கு மனசு வரலன்னால் அல்லாவை நாம் இன்னும் காதலிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் சொல்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி அவன் என்னை எப்படி விரும்பலாம்டா அவனுக்கு கடமையாக்கியதன் மூலம் என்னை விரும்பலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசிக்கணுமாக இருந்தால் நம்ம பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்ன தெரியுமா? அதைத்தானே பார்த்து பார்த்து செய்யணும். ஒருத்தரை நம்ம நேசிச்சா அவருக்கு என்ன விருப்பமோ அதை பார்த்து தானே செய்வோம். அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் நிறைய 5 கடமைகளை எங்களுக்கு கடமையாக்கி வச்சுக்கிறார். அந்த 5 கடமைகளிலும் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம் என்ன தெரியுமா? தொழுகை செய்வது. தொழுகை மட்டும். அதனால தான் நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் முஸ்லிமா காஃபிரா என்றதை அதை வச்சே அல்லாஹ் தீர்மானிக்கும். நீ பெருசா ஒன்றும் ப்ரூவ் பண்ணி முஸ்லீம் என்று காட்டி நீ பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீ முஸ்லீமா இருந்தா தொழு, நீ தொழலண்டா நீயும் கடையை திறந்து போட்டுட்டிருக்கிறாய், உனக்கு பக்கத்து கடையில் உள்ள காஃபிரும் கடையை திறந்து போட்டுக்கிறேன்னா நீ 2 பேருமே ஒன்றுதான் அல்லாஹ் முடிவெடுத்துருவோம். தொழு, அதை வச்சுதான் அல்லாஹ் முடிவெடுப்பான். மறுமை நாளையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே செல்லுகிற நேரம், நீ உண்மையாக என்னை நேசித்த ஜக்காத்து கொடு, அஜ்ஜு தர்மம் செய், அஜ்ஜுக்கு போ, உம்ராக்கு போ, எல்லாம் செய், தொழுது இருந்தால் தான் உனக்கு அடுத்த கேள்வியே நான் கேட்பேன். அதை வச்சுதான் அல்லாஹ் உலகத்திலே அதை வச்சுதான் முடிவு. மறுமை நாளையில் நாம் அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கிற நேரம், நான் தர்மம் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், தொழுதியான்னு கேட்பான். தொழலையா? யாரு அந்த கேள்வியில ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த கேள்வியே இல்லை. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கேள்வி அல்ல. நரகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் கத்துவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரம், மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர், ஏனப்பா இந்த நரகத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்கிற நேரம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், தர்மம் கொடுத்தோம், பொது சேவை செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம், தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதை ஒன்றை மட்டும் வச்சுத்தான் உலகத்துல முஸ்லிமா காஃபிரா என்ற தீர்ப்பு. மறுமையில கேள்வி உண்டா இல்லையா எல்லாம் அதை வச்சுதான் வச்சுக்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதை விரும்புகிறான் சொல்லுவார்களே. அதை விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்றா சில உதாரணங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். வெறுப்போட தொழுத முண்டு வைங்க, ஒரு நாளும் நம்மளால நின்று பிடிக்கல. சில உங்களோட உள்ளத்தை நீங்க நினைச்சு பாரு. தக்பீர் கட்டின உடனே எங்கடா இமாம் சலாம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம விருப்பத்தோட தொழலன்னு அர்த்தம். வெறுப்போட தொலை இயலாது. தொழுகை அது எங்களுக்கு விருப்பமானதாக மாறவும் மாட்டாது. நீங்க வெறுப்போட உள்ளத்துல வந்து எங்கடான்னு தொழுதா சில பேரை நீங்க பார்க்கலாம். ஜும்மாவுக்கு கூட அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் சகோதரர்களே. உங்களோட உள்ளத்தை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து பாருங்கள். வெறுமனே ஜும்மாவுக்கு தான் வருவாங்க. அந்த கீண்டு பார்த்து ஒரு டைமை நம்ம ஷெட்யூல் பண்ணி தான் வச்சுக்கிறோம். 1 மணியோட முடியணும், 1:15 தொழுது முடியும்டா. 1:20 ஆயிட்டுன்னு வைங்க தொழுவிக்க. 1:20 ஆகினா அல்லாவுக்காக ஒரு எங்கெங்கேயோ வைத்து எவனுடையோ நேசத்துக்காக உலகத்தில் எவனையோ நேசிக்கிறோம் என்பதற்காக பல மணித்தியாலங்கள் காத்திருப்போம். படைத்தவன் அல்லாவுக்காக 5 நிமிஷம் தொழுகையில லேட் ஆயினா பதறிடும் உள்ளம். உள்ளம் இடம் கொடுக்காது, உள்ளம் விரும்பாது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தொழுகையை விரும்புகிறான் தெரியுமா? மற்ற எல்லா கடமைகளையும் நீங்க எடுத்து பாருங்க, அதை நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். நோன்பு நம்ம வருஷத்துக்கே 1 மாசம் தான். அல்லாஹ் தஆலா கடமைகளிலேயும் தொழுகையை விரும்பின மாதிரி வேற ஒன்றும் விரும்பல. அதனாலதான் ரமலான வருஷத்துக்கு 30 நாள் 365 நாளும் பிடிங்க நல்லா கடமையாக்கல. சுன்னத்து விரும்பினா பிடிச்சிக்கோ, ஆனா கடமை 1 மாசம் பிடிச்சியா அந்த கடமை முடிஞ்சு. வசதி இருந்தால் ஹஜ் செய்யுங்க, அதுவும் முழு வாழ்க்கையிலையும் 3 நாள் தான் உனக்கு கடமை. வருஷம் நீ ஹஜ் செய்யணும்ல. உனக்கிட்ட வசதி இருந்தால் அந்த வசதியால ஒரே ஒரு முறை உனக்கிட்ட 3 நாள், வருஷத்துக்கே 3 நாள் ஹஜ் செஞ்சியா அந்த கடமை முடிஞ்சு. 1 மாசம் நோம்பு பிடிச்சியா அந்த கடமை முடிஞ்சு. வசதி இருந்தா ஜக்காத்து கொடு, இல்லையா அந்த கடமையும் முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை மட்டும் எப்படி விரும்புறான் தெரியுமா? எனக்காக நீ 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வரணும், என்ன நீ நேசிக்கணும், என்ன நீ விரும்பணும் என்பதற்காக தொழுகையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, யாரு எதை கூட பொறுமதியானதொண்ட நம்ம பார்சல் பண்ணி அனுப்ப மாட்டோம். இதெல்லாம் நம்ம விளங்குறதுக்காக சொல்றோம். வெறுப்போட நம்ம தொழுகிறோம். நம்மளுக்கு எவ்வளவு பேசினாலும் அல்லாஹ்வுக்காக வந்து தக்பீர் கட்ட மனது வரல என்றால் தொழுகையை வெறுத்திருக்கிறோம். இது குஃபுர் சகோதரர்களே.
தொழுகையை தொழாமல் இருப்பது குஃபுரு. அதை விட உள்ளத்தினால் ஒரு வெறுப்பு இருக்கிறதே தொழுகையில், இது மிக பெரும் குஃபுரு. இது நாம் காபிராக இருக்கிறோம் என்பதற்கு எல்லின் முடையளவிலும் சந்தேகம் கிடையாது. ஒருத்தர் தாடி வளர்க்கல்ல அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலன்றது வேற. தாடி வளர்ப்பதை வெறுத்தால் அவன் காஃபிர். அதனை என்றைக்கும் வெறுக்கக்கூடாது. தொழுகையை தொழவில்லை என்பது கூட ஒரு பகுதி. நம்மளுக்கு மிஸ் ஆகுது, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், முயற்சி செஞ்சோம், மிஸ் ஆயிடுச்சு, மகரிபுக்கு பின்னால தொழுதும் வேற. ஆனால் தொழுவதை வெறுப்பது நாம் காஃபிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் சகோதரர்களே. வெறுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு விரும்பின ஒன்றாக இருந்தா அதை பார்சல் பண்ணி அனுப்ப மாட்டோம். நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். தங்கத்தை மட்டும் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. நீங்க டராஸ்ல, அலி எக்ஸ்பிரஸ்ல, அலிபாபால, ஈபேல எல்லா அப்ளையுமே உங்களுக்கு வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணலாம். தங்கம் மட்டும் எங்கேயாவது கிடைக்குமா? கிடைக்காது. அது பொறுமதியானது. பார்சல் எல்லாம் பண்ணி அனுப்பலாம். தேவைன்னா நீ கடைக்கே வா. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை அதை செஞ்சா இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா நீ வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, உன்னோட மொத்த லைஃபையும் நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். உலகத்திலே எல்லா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் அல்லாஹ் உலகத்தில் வச்சு தான் கடமையாக்கினான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் உலகத்தில் இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான். தொழுகையை அல்லாஹ் கொடுக்கிற நேரம் மட்டும் உலகத்துக்கு அதை அனுப்பல்ல சகோதரர்களே. தொழுகையை அல்லாஹ் கொடுப்பதற்காக உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்தான். அந்த வாகனம் அதற்கு முன்னாலும் எதற்காகவும் பயன்படவில்லை, அதற்கு பின்னாலும் எதற்காகவும் அது பயன்படுத்தப்படவில்லை. புராக் என்ற ஒரு வாகனத்தை அல்லாஹ் செட் பண்ணி ஒரே இரவையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்வசம் எடுத்தான் சகோதரர்களே. அதெல்லாம் பார்சல் பண்ணி அனுப்பலாது, பொறுமதியானது. எடுத்து ரசூலுல்லாஹ் போன உடனேயே அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன தெரியுமா? 50 நேரத்தை தூக்கி கொடுத்தான் சகோதரர்களே. என் அடியான் 50 நேரம் என்ன வணங்க சொல்லுங்க, அடியானுக்கு 50 நேரம் என்ன தொழ சொல்லுங்க. அல்லாஹ் விருப்பத்தோடு தூக்கி கொடுத்தான். 50 நேரத்தை குறை, அது கூட என் அடியான் கஷ்டப்பட்டு விடுவான் என்பதற்காக அல்லாஹ் குறைச்சான் சகோதரர்களே. அல்லாஹ் ஒருவேளை நினைத்திருந்தால் அது 50 நேரத்தை கடமையாக்கி இருக்கலாம். யாரும் கேட்கலாது, யாரும் அல்லாஹ்வோடு பேசலாது. அதை கூட படைத்தவன் அல்லாஹ். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை கஷ்டமாயிருக்கும், அவனுக்கு சம்பாதிக்க நேரம் தேவை, அவனுக்கு தொழில் செய்ய நேரம் தேவை. 5ஆக குறைத்து அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கினான் என்றால் அல்லாஹ் தஆலா தொழுகையை அவ்வளவு விரும்புகிறான் சகோதரர்களே. அதை நினைச்சு அதை ஒன்றை செஞ்சோம் என்றால் அல்லாஹ்வை நம்ம நேசிச்சதுக்கு அடையாளமே அதான். அல்லாஹ்வை உள்ளத்தால் விரும்புகிறோமா? அல்லாஹ்வை உயிரிலும் மேலாக நாம் நேசிப்பதாக இருந்தால் வாய் வார்த்தைகளால் சொல்லி அதில் அந்த நேசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதே கிடையாது சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வை உயிரிலும் மேலாக நேசிப்போம். அல்லாஹ்வை உள்ளத்தினால் நேசித்து அந்த நேசத்தை நாம் தொழுகையின் மூலம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகமும் நிம்மதியாக இருக்கும். மறுமை நாளையிலும் அல்லாஹ்வை நேசித்த ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளால் ஒரு நாளும் சொர்க்கம் போக இயலாது. நம்ம எல்லாம் நிறைய செய்யறதுக்கு தானே ட்ரை பண்றோம், அதை வச்சு சொர்க்கம் போக இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிறைய செஞ்சு வேலையில சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் வந்துவிட்டால் வணக்க வழிபாடுகளில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணி நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எனவே அல்லாஹ்வை உயிரிலும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும். அதை தொழுகையின் மூலம் நாம் நிரூபிக்கக்கூடிய உண்மையாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நேசிப்போம் என்கின்ற ஒரு கருப்பொருளிலே அல்லாஹ்வை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், அல்லாஹ் எவ்வளவு அழகானவன், அல்லாஹ் எவ்வளவு மென்மையானவன், அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்ற சில பகுதிகளை நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம கட்டுமையாக ஒருத்தர் எப்போ நேசிப்போம் தெரியுமா? உங்களோட உச்சகட்ட அன்பு எப்போ வரும் என்றால், நாம் செய்த ஒரு தவறை ஒருத்தர் கண்டுட்டு அவரை மாதிரி நம்ம உலகத்தில் யாரையும் நேசிக்க போறதில்லை. நீங்க ஒரு உம்மாவை நேசிக்கலாம், பாப்பாவை நேசிக்கலாம், நண்பர்களை நேசிக்கலாம். ஆனால் உச்சகட்ட நேசம் யாரோட வரும் தெரியுமா?
நீங்கள் பகிரங்கமான ஒரு பெரிய தவறை ஒருவர் காணுகிறார். அதை கண்டு அதை அவருக்கு வெளியே சொல்லுவதற்கான அவகாசமும் அவனுக்கு இருக்கிறது. தவற காண்றான். இந்த தவற வெளியே சொன்னால் உங்களோட மானமே போயிடும். நம்ம மௌத்து அதை தற்கொலை என்ற இடத்துக்கு நம்ம போவோம். அப்படியாக இருக்கிற ஒரு நேரம் நம்ம அவன்கிட்ட போய் கெஞ்சிரும், அல்லாவுக்காக யார்ட்டையும் சொல்லிடாத, அல்லாவுக்காக யார்ட்ட இதை வெளியே சொல்லிடாத என்று கேட்கிற நேரம் அவன் மறைத்தால், அவன் இல்லை நீனும் அல்லாவும் பார்த்துக்கோ, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் என்று அவன் மறைத்தால், உலகத்தில் நாம் எல்லாரையும் விட யாரை நேசிப்போம் தெரியுமா? அவனை தான் நேசிப்போம். நம்ம எல்லாரையும் விட அவனை நேசிப்போம். அவனுக்கு மரியாதையாக நடந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கருணையாளன். அல்லாஹ்வோட நமக்கு எப்படி நேசம் வரணும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேரை நேசிக்கிறோம். நாம் ஒரு 2 பொய் சொன்னோம்னு வைங்களேன், நம்ம பொய்ய நின்று சமுதாயத்தில் அடையாளம் கண்டா நம்ம வரக்கொள்ள எப்படி சொல்லுவான் தெரியுமா? இந்த பொய் பொத்தல் வாரான்வான். நம்ம ஒரு களவெடுத்து ஊர்ல அறிமுகமாகினால் அதுக்கு பிறகு நம்ம என்ன திருந்தியிருந்தாலும் மாபெரும் கல்லன், பெரிய கல்லன், நம்மளுக்கு மட்டுமல்ல கல்லன், நம்மளோட புள்ளை எதுவுமே செஞ்சிக்க மாட்டான், வாப்பாவே இப்படி, இவரை பேச தேவையில்லை என்றுதான் இந்த உலகம் பேசும். அவர்களை நாம் நேசிக்கிறோம். அவனுக்காக நாம் அல்லாவை மறக்கிறோம். இந்த மனிதர்களுக்காக நாம் அல்லாவை மறக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய பாவிகளே அல்லாஹ் கூப்பிடல சகோதரர்கள். அல்லாஹ்வுக்கு நாம் செய்திருக்கின்ற அநியாயம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற துரோகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற நன்றி கெட்ட தனம் இருக்கிறதே, அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை விட்டு வைக்கவே கூடாது சகோதரர்களே. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால் நினைச்சு பாரு, நம்ம செய்யற அநியாயத்துக்கு 5 நேரம் சரியாக தொழவில்லை, பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம், பேசினால் பொய் பேசுகிறோம், மோசடி செய்கிறோம். மொத்த வாழ்க்கையை நீங்க இஹ்லாஸாக நின்று தனியே நின்று யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு நாம் எதுவும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட எங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், நிராசை அடைஞ்சிடாதீங்க. ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு உதவி கேட்டு போனான்னு ஒரு கூப்பிடுவான். சில பேர் சொல்லுவான், எப்ப தேவைன்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்கன்னுவார். என்னதான் சொன்னாலும் நீங்க அடுத்த ஒரு முறை போனோடனே உங்களுக்கு தூக்கி தந்துடுவான். 2ஆம் முறை கேட்டு போனோடனே ஒரு வெறுப்போட தருவான். 3ஆம் முறை உங்களுக்கு தந்தாலும் 4 பேர்ட்ட எப்படி பேசுவான் தெரியுமா? நான் ஒரு பேச்சுக்கு தான் சென்றேன், அதுக்காக எந்த நாளும் வாரதா, எந்த நாளும் வந்துட்டு இருக்கணுமா? அவர் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அவருக்குன்னு ஒரு மானம் இருக்குதா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, உதவியை தந்துவிட்டு சொல்லுகின்ற மனிதர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழுகிறோம். எத்தனை தடவைகள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாலும், எத்தனை தடவைகள் அல்லாஹ் தந்தாலும், எத்தனை தடவைகள் அல்லாஹ் தஆலா உதவி செய்தாலும், அடுத்த நாள் காலையுடைய நேரம், அதிகாலையுடைய நேரம் அல்லாஹ் வந்து என்ன கேட்கிறான் தெரியுமா? என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா? நான் கொடுக்கிறேன் என்கின்ற ரப்புல் ஆலமீனோடு நாம் நேசமாக இல்லை என்றால் எங்களை விட நன்றி கெட்டவர்கள் யார் சகோதரர்களே? அல்லாஹ்வை உள்ளத்தால் நேசிக்க, அவனை மாதிரி ஒரு இரக்கமானவன், அவனை மாதிரி ஒரு பண்பானவன், அவனை மாதிரி ஒரு கருணையாளன் இல்லை சகோதரர்களே. நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். உள்ளத்தால உயிரால நேசித்து அந்த நேசத்தை நாம் வெளிக்காட்ட வேண்டிய ஒரே ஒரு இடம் தொழுகை தான் சகோதரர்களே. அதுல மட்டும் நாம் அதை நேசத்தை காட்டுவோமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நேசித்த உண்மையான முஃமின்களாக எங்களை பொருந்திக் கொள்வான். அன்புள்ள சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அல்லாஹ்வை உள்ளத்தால் நேசித்து 5 நேரம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலி கௌலி